இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. வாங்க ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு 6 பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 5, ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ போட்டுக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி விழுத தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், அடுத்தது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, அடுத்தது கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தாங்க. அடுத்தது 2 வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்தது 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். நம்ம ஏற்கனவே 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கனால கொஞ்சமாக தான் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்தது மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். 250 கிராம் மஷ்ரூம் நான் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மஷ்ரூமை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். மஷ்ரூம்லேருந்து தானாகவே தண்ணி வந்துடும். அதனால் நான் 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம அரிசி சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ குக்கர்லேருந்து 2 விசில் வந்துருச்சுங்க.
மஷ்ரூம் பிரியாணி எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, மெதுவாக கலரலாங்க. அரிசி உடையாத மாதிரி மெதுவாக கலரிக்கோங்க. இப்போ சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.